வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க ஒரு வீடியோ. ஒரு 2.1 ஹோம் தியேட்டர் 200 வாட்ஸ் டோட்டலாக அசம்பிள் பண்ணணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா இந்த ஸ்க்ரீனில், இதெல்லாம் தேவை. இந்த பொருள் இல்லாமல் நீங்கள் ஒரு 2.1 ஆம்பிளிஃபையர் மேக் பண்ண முடியாது. என்னென்ன இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு பவர் ஆம்பிளிஃபையர் பாருங்க. இதில் பவர் ஆம்பிளிஃபையர் STK4231 இது பவர் ஆம்பிளிஃபையர். இதில் தான் உங்களுக்கு எதிர்பார்த்த அந்த அவுட்புட் உங்களுக்கு வரும். நமக்கு தேவை 200 வாட்ஸ், லெஃப்ட் 50 வாட்ஸு, ரைட் 50 வாட்ஸு, சப்பு 100 வாட்ஸ். அப்போ டோட்டலாக 200 வாட்ஸ் பண்ணணுன்னா இந்த மெட்டீரியல்ஸ்லாம் தேவை. இதில் என்னென்ன தெரியும் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். நம்ம ஆன்லைன் ட்ரைனிங் ஸ்டூடெண்ட்டுக்கு எல்லாத்துக்கும் சொல்லியிருக்கோம் என்னென்ன வேணும்னு. இது ஒரு பவர் ஆம்பிளிஃபையர். இந்த இடத்துல 5200 1943 டிரான்சிஸ்டர், பவர் டிரான்சிஸ்டர் 2 யூஸ் பண்ணியிருக்கோம். இதன் மூலிமா ஒரு சப்பு கொடுக்க முடியும். சேம் லைக் இதுவும் ஒரு சப்புக்கு ஆட் பண்ண முடியும். STK4141 இந்த இடத்துல இருக்கு இல்லையா, 4141 இல்லை 4191 பாருங்க, இங்கே இருக்குது 4191 இருக்குது. இது லெஃப்ட் ரைட்டு, இது சப்பு அல்லது இது சப்பு, இப்படி கொடுத்துக்கலாம். டோட்டலாக 200 வாட்ஸ் வரும் மேக்ஸிமம். ஸோ இந்த 200 வாட்ஸ் நீங்கள் அசம்பிள் பண்ணணுன்னா இந்த மெட்டீரியல் தேவை. இது மட்டும் போதுமா? ஃபஸ்ட்டு பவர் ஆம்பிளிஃபையர் டிசைட் பண்ணணும். ஏன்னா கஸ்டமர் கேட்டிருப்பார், இந்த மாதிரி எனக்கு 200 வாட்ஸில் வேணும், 300 வாட்ஸில் வேணும், என்னோடய ஏரியா ஸ்பேஸ் வீட்டில் 10க்கு 10 10க்கு 20 இப்படிலாம் சொல்லுவார் இல்லையா. அப்போ அந்தளவுக்கு அவர் கேட்கக்கூடிய அளவுக்கு நமக்கு அவுட்புட் ஆம்பிளிஃபையர் வேணும் இல்லையா. அப்போ நமக்கு இது தெரியணும். ஃபஸ்ட்டு பவர் ஆம்பிளிஃபையர் என்னன்னு டிசைட் பண்ண தெரியணும். தென் அதுக்குண்டான மேட்சிங்காக ஒரு பவர் சப்ளை. இதில் பார்த்தீங்கன்னா 12012 5 ஆம்பியர், இதே 24024 5 ஆம்பியர், 8 ஆம்பியர், 10 ஆம்பியர் வரைக்கும் இருக்குது, மார்க்கெட்டில் இருக்குது. ஓகே, கஸ்டமர் எந்த அவுட்புட் கேட்குறாரோ, எந்த பட்ஜெட்டில் செய்ய சொல்கிறாரோ அந்த பட்ஜெட்டுக்கு நீங்கள் எல்லாம் டிசைன் பண்ண தெரியணும். இது ஒரு ஃபில்டர் சர்க்யூட். ஓகே, இதில் ஒரு 12 வோல்ட் சப்ளை வரும், ப்ளஸ் 24 வோல்ட் வரும் இந்த போர்டெல்லாம் கொடுக்கறதுக்காக. அது இல்லாமல் இது இல்லாமல் வேறு என்ன வேணும் பாருங்கள். இது கொஞ்சம் லோ பட்ஜெட்டில் இருக்கும். 2030 அல்லது 2050 TDA 2030 2050 இந்த ஐசி இருக்கும். இது 2.1 தான், பட் பவர் ரொம்ப ரொம்ப கம்மி உங்களுக்கு. ஓகே, பட் இதெல்லாம் வேணும். இது மட்டும் இல்லாமல் வேறு என்ன வேணும் அப்படின்னா பாருங்கள், ஒரு சப் ப்ரீ கண்ட்ரோல் வேணும். ஒரு லோ பட்ஜெட்டில், அட்லீஸ்ட் நான் சொல்கிறதெல்லாம் லோ பட்ஜெட்டில் தான். தென் ஒரு பிடி போர்டு, 2 டிரான்சிஸ்டர் இருக்கக்கூடியது போதும். ரெஸ்பான்ஸ் பக்கா ரெஸ்பான்ஸ் வேணும், ஒரு பிடி இதெல்லாம் வேணும். எல்லாத்துக்கு மேலே சிக்னல். பொதுவாக கஸ்டமர் ஒரு பென் ட்ரைவ் கேட்பார், நல்ல குவாலிட்டியான பென் ட்ரைவ் வேணும், ஒரு MP3 சாங் கேட்கணும்னு கேட்பார். இல்லை எனக்கு வேவ் ஃபைல் ஃப்ளாக் இந்த மாதிரி 24 பிட்டில் லாஸ்லெஸ் அன்கம்ப்ரஸ்டு ஆடியோ வேணும், குவாலிட்டி பக்காவாக இருக்கணும். ரெக்கார்டிங் ஸ்டுடியோவில் எப்படி ரெக்கார்டிங் இருக்கோ அதே ரெக்கார்டிங் அவுட்புட் எங்கிட்ட வரணும் அப்படின்னா, முதல்ல இந்த பவர் ஆம்பிளிஃபையர், பவர் சப்ளை எல்லாம் முக்கியம் இல்லை. அடிப்படை முக்கியம் என்னென்னா, இந்த மாதிரி ஒரு ப்ளூடூத் மாடல் இருக்குது. இது இல்லாமல் லாஸ்ட் கிளாஸில் காமிச்சிருக்கேன் G-Starனுடைய 092 அண்டு அது இல்லாமல் பிரெயின்ஸ் டெக்னாலஜினுடைய ஒரு மாடல் காமிச்சிருக்கேன். லாஸ்ட் கிளாஸில் காமிச்சிருக்கேன். அதில் மாடல் இருக்குது, 2 டைப் மாடல் இருக்குது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா கஸ்டமர் என்ன கேட்குறாரோ, நீங்கள் MP3 சாங் தான் கேட்பாருன்னு நினச்சிக்கிட்டு ஒரு போர்டு அசம்பிள் பண்ணிங்க, 100 ரூபாயில் இருக்குது. ஓகேவா, 1650 ரூபா வரைக்கும் இருக்குது. ஓகேவா, அப்போ நம்ம எந்த போர்டு நம்ம யூஸ் பண்ணணும் பாருங்களேன். இது ஒரு பிரெயின்ஸ் டெக்னாலஜி, இது ஒரு ப்ளூடூத் மாடல். இதில் எல்லா ஃபைலும் ஒர்க் பண்ணும், பக்காவே எல்லா ஃபார்மேட் ஒர்க் பண்ணும். அதே மாதிரியே G-Star இந்த கம்பெனி இருக்கு இல்லையா, இதுலேயும் எல்லா ஃபார்மேட் ஒர்க் பண்ணும். ஸோ கஸ்டமர் என்ன கேட்குறாரு மூலம் முடிவு பண்ணிக்கோங்க. ஓகேவா, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போது அவர்கிட்ட வச்சுருப்பார், இந்த மாதிரி ஃபார்மேட்டில் வச்சுருப்பார். அதனால் 100 ரூபாய்க்கு ஒரு ப்ளூடூத் மாடலை ஆட் பண்ணிவிட்டு குவாலிட்டி வரலேன்னு சிரமப்பட வேண்டாம். ஸோ அவரை கேட்டுக்கலாம், கேட்டுட்டு தான் மார்க்கெட்டில் எல்லாம் கிடைக்குது. ஓகே, ஸோ அது யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ இதெல்லாம் வேணும். சார் இதெல்லாம் இருந்தால் போதுமா? ஆஸ் ஏ ஸ்டூடெண்ட் அவங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டால், அடுத்தது இதெல்லாம் இணைக்கிறதுக்கு ஒரு சிம்பிள் வயரிங் தெரிஞ்சிருக்கணும், டயக்ராம் தெரிஞ்சிருக்கணும். பாருங்களேன், ஒரு டயக்ராம் பாருங்கள், இதுதான் ஒரு டயக்ராம். ஒரு 2.1 ஹோம் தியேட்டர் அசம்பிள் பண்ணதுக்கு நான் இது கிளாஸ் D மென்ஷன் பண்ணியிருக்கேன். அது கிளாஸ் Dயாக இருக்கலாம், இல்லை AB கிளாஸ் ஏபியாக கூட இருக்கலாம்.
இந்த மாதிரி ஒரு 2 இருக்கும், ஒன்று சப்புக்கு ஒன்று லெஃப்ட் ரைட்டுக்கு, பேஸ் டேபிள் போர்டு, ஒரு சப்ரி போர்டு, ஒரு ப்ளூடூத் மாடல், எஸ்எம்பிஎஸ் ஆர் டிரான்ஸ்ஃபார்மர் பவர் சப்ளை. பட் இதுதான் கான்செப்ட். ஓகேவா? அப்போது இந்த ஒயரிங் டயக்ராம் நல்லா தெரியணும், மனப்பாடமாக தெரியணும். போர்டு வாங்கி ஃபிட் பண்ணிவிட்டு அப்புறம் தடுமாறிட்டு இருக்கக்கூடாது. ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக வேணும். சரி, இதெல்லாம் இருந்தால் போதுமா அப்படின்னு கேட்டால் இல்லை, இது எல்லாத்துக்கு மேலே என்ன வேணும் அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு இதையெல்லாம் மவுண்ட் பண்ணுறதுக்கு, சீட்டிங் பண்ணுறதுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் தேவை, கேபினெட் தேவை. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கேபினெட். ஃப்ரண்ட் பேனல் பாருங்களேன் எப்படி இருக்குது பாருங்களேன். ஃப்ரண்ட் பேனல் இந்த மாதிரி கேபினெட் வேணும். ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செலக்டர் சுவிட்ச் இருக்குது, ஆக்சிலரி இன்புட்டுக்கு, முன்னாடி வந்து ப்ளூடூத் மாடலுக்கு ஒன்று, இந்த இடத்துல ட்ரெபிள், பேஸ் அண்டு பேலன்ஸாக நான் சப்பு யூஸ் பண்ணிக்கிறோம். இது மாஸ்டர் கண்ட்ரோல், பவர் ஆன் சுவிட்ச், ஒரு இண்டிகேட்டர். பேக் சைடில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு சப்புக்கு ஒரு அவுட்புட்டு, ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டுக்கு பேரல் கனெக்ஷனில் எடுத்துக்கலாம், 4 ஸ்பீக்கர் கொடுத்துக்கலாம், ஒரு ஃபேன் கொடுத்துக்கலாம். ஏன்னா லீனியர் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஹீட் இஷ்யூ வரும், ஹம் வரும், நாய்ஸ் வரும். இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன வேணும்? ஒரு ஃபேன் வேணும். அப்போது இந்த லீனியர் பவர் சப்ளை யூஸ் பண்ணி இந்த லீனியர் ஆம்பிளிஃபையர் நீங்கள் அசம்பிள் பண்ணணுன்னா இதெல்லாம் தேவை. இதெல்லாம் வேண்டாம், ஆனால் 200 வாட்ஸ் வரணும், ரொம்ப காம்பேக்டாக இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம்? மார்க்கெட்டில் ரெடிமேடாக இருக்குது, எங்கிட்ட ரெடிமேடாக இருக்குது. என்ன இது அப்படின்னு கேட்டால் MT21 அப்படின்னு ஒரு காம்பேக்ட் ஒரு ஆம்பிளிஃபையர். காம்பேக்ட் ஆம்பிளிஃபையர் யார் வேணால் நீங்கள் அசம்பிள் பண்ணலாம், யார் வேணாலும் அதை ட்ரைவ் பண்ணலாம். பார்க்கலாமா? பார்க்கலாங்களா? இப்போ நீங்கள் பார்த்துட்டீங்களா, இது MT21 பாக்ஸ். பார்க்குறதுக்கு லைக் திஸ், இந்த மாதிரி இருக்கும். ஓகே, இந்த பாக்ஸுக்குள்ளே தான் இருக்கும், எல்லாம் மெட்டல் இருக்கும். இப்போ MT21 இந்த பாக்ஸுக்குள்ளே என்னென்ன இருக்கும் அப்படின்னு கேட்டால் இந்த மாதிரி ஒரு மதர் போர்டு இருக்கும். இது இல்லாமல் பாருங்கள், நான் ஒன்று ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இது நட்டு ஸ்க்ரூஸ்லாம் இங்கே இருக்குது, இதில் இருக்குது. அப்புறமேல ஒரு ஸ்க்ரூ டிரைவர் ஒன்று இருக்குது, ஒரு டிசி சாக்கெட் ஒன்று இருக்குது, சில்வர் நாப் 5 நாப் இருக்குது, டாப் பாட்டம் மூடி இருக்குது. பாருங்கள், இதுதான் வந்து மதர் போர்டு இருக்குது, இதெல்லாம் இருக்குது. இதுதாங்க அந்த மாடல். இது இருந்ததுன்னா போதும், நல்ல குவாலிட்டியான சாங் கேட்க முடியும். 2.1 நான் முதல்ல காலையில் காமிச்சேன் இல்லைங்களா? என்னென்ன காமிச்சேன்? பவர் ஆம்பிளிஃபையருக்கு ஒரு போர்டு, சப்புக்கு, லெஃப்ட் ரைட்டுக்கு ஒரு போர்டு, பிடி போர்டு, சப் போர்டு, இதில் இருக்கு இல்லையா? இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை, எல்லாமே இந்த கிட்டில் இருக்குது. ஆல் இன் ஒன், ஒரே ஒரு போர்டில் எல்லாமே இருக்குது. ரொம்ப ஈஸியாக போச்சே. அப்போ நாம் வந்து ஒரு கேபினெட் வாங்கணும், அசம்பிள் பண்ணணும், ஒயரிங் வேணும் அப்படிங்கிறதுலாம் வேண்டாம். அதுக்கப்புறம் அதை அசம்பிள் பண்ணுறதுக்கு எவ்வளோ காலம் பிடிக்கணும்னு ஒன்று இருக்கு இல்லையா? 3 நாள் ஆகுமா, 1 வாரம் ஆகுமாலாம் இருக்குல்ல, அந்த பேச்சுக்கே இடமில்லை. சிம்பிளாக யார் வேணாலும் இதை நம்ம அசம்பிள் பண்ணலாம். ஓகேவா? MT21. சார், இதோட ப்ரைஸ் வந்து 1250 ரூபா தான். ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட். நீங்கள் சுமாராக ஒரு போர்டு பவர் சப்ளை மேக் பண்ணவே 1500 ரூபா வரும். ஒரு 24/0/24 ஒரு பவர் சப்ளை அப்படின்னாவே கிட்டத்தட்ட 1500 ரூபா வித்து பவர் சப்ளையோடு வரும். அது இல்லாமல் பவர் ஆம்பிளிஃபையர், பிடி போர்டு, சப், ஒயரிங், இவ்வளோ வேலை இருக்குது இல்லையா? இதெல்லாம் இல்லாமல் 200 வாட்ஸ் பவர் RMS வரணும் அப்படின்னா இந்த போர்டு போகிறோம். அந்த போர்டை பற்றி தான் டீட்டெயில்ஸ். ஓகேவா? அப்போ இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன கொடுத்துருக்கு அப்படின்னு கேட்டால் பாருங்கள், இதுதான் போர்டு. பட் இந்த போர்டு ஒர்க் பண்ணணும் அப்படின்னா பாருங்கள், இந்த இடத்துல சாக்கெட், இந்த இடத்துல என்ன இருக்குது? பேட்டரி பேக்கு 12 வோல்ட் அல்லது 24 வோல்ட் டிசி டைரக்ட் கரண்ட். ஓகே, பேட்டரியிலேருந்து கொடுத்துக்கலாம், வெஹிக்கிளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், வண்டியில் எல்லா வண்டிக்குமே, ஆட்டோலேருந்து எல்லா வண்டிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, 24 வோல்ட் அப்படின்னு என்னதும் எந்த வண்டிக்கு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த 12 வோல்ட் ஆர் 24 வோல்ட் டிசி தான் என்னுடைய பவர் சப்ளை. ஒரு மெயின் ஃபில்டர் கெப்பாசிட்டர் வேணும், எப்பவுமே வேணும். ஓகே, தென் அதுக்கப்புறம் என்ன இருக்குது? இதில் இடத்துல இருக்கக்கூடிய ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபையர் 1 2 3 4 ஆப் ஆம் ஐசி ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபையர்னு சொல்லுவோம். அது எதுக்காக இருக்குன்னா, ஒன்று ப்ரீ ஆம்பிளிஃபையர், ஒன்று பிடி, ஒன்று சப் கண்ட்ரோல், இதுக்கெல்லாம் எல்லாமே இருக்குது. இந்த இடத்துல ஒரு ஹீட் சிங்க் பிளேட் இருக்குது, ஹீட் ஆகும், ஹீட்டை தணிக்கிறதுக்காக ஒரு ஹீட் சிங்க் பிளேட் இருக்குது. வேணும்னா நம்ம ஒரு ஃபேன் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். பொதுவாக கிளாஸ் டி ஆம்பிளிஃபையராக இருக்கனால அவ்வளோவா ஹீட் ஆகாது. ஓகே, எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ், எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் மூலிமா ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். ஆன்லைனில் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1 லெவல் 2 சிஆர்டி டிவி, செல்ஃபோன் ட்ரைனிங், எல்சிடி எல்இடி டிவி,
5.1 home theater assembling and troubleshooting, UPS, inverter, emergency light, induction stove, all SMBS. விருப்பம் உள்ளவங்க இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். பயிற்சியில் யார் வேணால் ஜாயின் பண்ணலாம். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போதும். படிப்பு முக்கியம் இல்லை, படிப்பு இருந்தால் நல்லது. ஆண் பெண் இருபாலரும் பயிற்சி பெறலாம், வயது வித்தியாசம் இல்லை. படிப்பு எல்லாமே ஆன்லைனில் இருக்கிறதுனால உங்கள் வீட்டில் இருந்த இடத்துலேருந்தே எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட அனைத்து தொழில்நுட்பங்களையும் எந்த விதமான ஒளிவும் வரையும் இல்லாமல் கற்றுக்கொள்ள முடியும். மிக குறைஞ்ச பயிற்சி கட்டணம், இண்டிவிஜுவல் சப்ஜெக்ட் எல்லாமே. நீங்கள் விருப்பப்பட்ட சப்ஜெக்ட் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். பட் இருந்தாலும் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் முக்கியம். விருப்பம் உள்ளவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, ஆடியோ சம்மந்தப்பட்ட எல்லா சர்க்கியூட் போர்டும் வித்து கேபினட்டோட பவர் சப்ளையோட எங்கிட்ட அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ நான் பார்த்துருக்கிறது MT21. இந்த மாடல் விலை 1250. இதில் 5 கண்ட்ரோல் இருக்குது. 5 கண்ட்ரோலுமே இம்போர்ட்டட் கண்ட்ரோல். பழைய டைப் ஆஃப் கண்ட்ரோல் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா, அதில் சரசரன் வரும், நாய்ஸ் வரும். 4 ஆயிடுச்சுன்னா ஃபெயிலியர் ஆகும், வார்ன் அவுட் ஆச்சுன்னா மாற்றணும். இது அவ்வளோ வராது. இதனுடைய டூரேஷன் லைஃப் வந்து டியூரபிலிட்டி ரொம்ப ஜாஸ்தி. இதில் கூடிய கண்ட்ரோல் எல்லாமே டஸ்ட்டு உள்ளே போகாது. கம்ப்ளீட்டாக சீல்டட் கண்ட்ரோல். சாஃப்ட்டு நல்லா உங்களுக்கு பிக் சாஃப்ட்டு, கூடவே சில்வர் நாப் எல்லாமே கொடுத்துட்டு பார்க்கவே லுக்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. 1250 ரூபாய்க்கு இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும் இல்லையா? சைனீஸ் மேக் தான், பட் நல்ல குவாலிட்டி. 2 ஐசி இருக்குது இதுக்குள்ளே. ஒரு ஐசி மானோ, ஒரு ஐசி ஸ்டீரியோ யூஸ் பண்ணுறோம். ஸோ பவர் சப்ளைக்கு அப்புறம் என்ன இருக்குது இதில் சொல்லியிருக்க சப்வூஃபர் ஃப்ரீக்வன்சி இந்த கண்ட்ரோல் மூலிமா அட்ஜஸ்ட் பண்ணலாம். 50 ஹெர்ட்ஸில் ஆரம்பிச்சு அல்லது 20 ஹெர்ட்ஸ்னு வச்சுங்களேன். லோ 20 ஹெர்ட்ஸில் ஆரம்பித்து 200 ஹெர்ட்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடியது தான் சப் ஃப்ரீக்வன்சியுடைய ரேஞ்சு. அந்த ரேஞ்சை வந்து நாம் என்ன பண்ண முடியும், நாம் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். சப்போட வால்யூம் இந்த கண்ட்ரோல் மூலிமா கூட்டலாம், குறைச்சிக்கலாம். இந்த டோட்டல் சர்க்கியூட் இருக்கு இல்லையா, லெஃப்ட் ரைட்னுடைய ட்ரிபிள், லெஃப்ட் ரைட்டோட பாஸ் கூட்டலாம், குறைச்சிக்கலாம். இது மாஸ்டர் கண்ட்ரோல். ஒட்டுமொத்த வால்யூம் இன்க்ளூடிங் சப் நம்மளால் வால்யூம் கூட்ட முடியும். ஓகே, மோர் ஓவர் எல்லாத்துக்கும் மேலே உங்களுக்கு ஒருவேளை எஃப்எம்லேருந்து சாங் கேட்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், இந்த இடத்துல ஒரு 3.5mm ஜாக் கொடுத்துருக்காங்க. அதன் மூலிமா இன்சர்ட் பண்ணி வேறு ஏதாவது ஆடியோ இன்புட் கொடுக்கறனா கொடுக்கலாம். இல்லை எஃப்எம் மாடல் மூலிமா எஃப்எம் கேட்கறனாலும் கூட கேட்டுக்கலாம். ஸோ எல்லாமே இருக்குது. சப்புக்கு ஒரு அவுட்புட் ப்ளஸ் மைனஸ் பார்த்து கனெக்ஷன் பண்ணுங்கள். 2 ohmsலேருந்து 8 ohms வரைக்கும் ஒர்க் பண்ணும். இதுதான் கிளாஸ் டியோட ஸ்பெஷல். இதே லீனியராக இருந்தால் பர்டிகுலர் ஓம்ஸ் கொடுத்தே ஆகணும். பார்ட்டி பர் பார்ட்டி STK 414191 அப்படின்னா இத்தனை ஓம்ஸ் உள்ள ஸ்பீக்கர் தான் கொடுக்கணும் அப்படின்னு இருக்குது கண்டிப்பாக. ஆனால் இதில் இல்லை. ஓகே, மேட்ச்டு பேர், மேட்ச்டு சர்க்கியூட். அடுத்தது இங்கே லெஃப்ட் ரைட்டுக்கு இருக்கு இல்லையா, அதுக்கு 2 இருக்குது. 2 ஸ்பீக்கர் வித்து டியூட்டர் கொடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் கொடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான இந்த சர்க்கியூட் இல்லையா. இந்த சர்க்கியூட் பார்க்கலாமா, ஒரு டெமோ பார்க்கலாமா? டெமோ பார்க்குறதுக்கு முன்னாடி கொடுக்குற டேட்டாஸ் எல்லாம் கொஞ்சம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் இதனுடைய டெமோ உங்களுக்கு காமிக்கிறேன் வித் ஓரியன்டோட. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நாளைக்கு இன்னொரு கான்செப்ட், இன்னொரு வீடியோ பார்க்கலாம் வித் ப்ராக்டிக்கல் டெமோ, சேம் மாடல்.